கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்நாளிலும் வழிபாட்டில் கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் திரியேக கடவுளின் பெயராலே வாழ்த்து வரவேற்கின்றேன். சிறப்பாக இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் அவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வரும்படியாய் கடவுள் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு புதிய வாழ்வையும், உலகம் முழுவதும் இன்றைக்கு பல்வேறு நிலையிலே பாதிக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலை மாறவும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கடவுள் நாம் இந்த வழிபாட்டின் மூலமாய் நம்மை அழைக்கின்றால் ஆண்டவரை நோக்கி நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் ஆனதற்கு பரிசுத்த நல்ல கடவுளே, இந்த நாளிலும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பாக வருகின்ற 2ஆம் ஞாயிற்றிலே நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிற உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் எங்களோடு கூட எப்பொழுதும் வாசம் பண்ணுகிறீர் என்ற விசுவாசத்தை பெற்றவர்களாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். ஒருவேளை நாங்கள் எங்களுடைய இல்லத்திலிருந்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துகிற வேளையிலே நீர் எங்களோடு கூட பிரசன்னமாக இருக்கிறீர். எங்களுடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறேன், எங்களுடைய ஜபங்களை கேட்கிறேன் என்ற விசுவாசத்தோடு இப்பொழுது சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வழிபாட்டு முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் எங்களை மறைத்து காத்துக்கொள்ள ஜபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் உடைய சத்திய வசனத்தையும் நாங்கள் ஏறெடுக்கின்ற எங்களுடைய மனதின் விருப்பங்களையும் ஜபங்களையும் கர்த்தர் நீர் ஏற்று அங்கீகரிக்க முடியாது ஜபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் மன்றாடுகிறோம் எங்கள் பரிசுத்த நல்ல கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலையிலே 21வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலை 21. Si mi radico
தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வேனாக. அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். கடவுளே, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக பார்வையிலும் பாவம் செய்தேன். இனிமேல் குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்லேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சுக்கொள்ளலாம் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதும் உள்ள இருதயத்துடைய அறிக்கையிட வேத வசன பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கிட வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களினால் நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபர்களுக்காக தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிறது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனின் என்னுடைய கூட சேர்ந்து பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழிகாண போனோம். எங்கள் இதயத்தில் யோசனைகளுக்கு விருப்பங்கள் நடந்தோம். கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சொல்வை இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவரீர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்களுக்கு அளிச்சது வாக்குறுதியை நிர்வாகமுள்ள குற்றங்களாக எங்களுக்கு இறங்கும். பொறுமையாயும் பாவத்தின் குற்றப்படுகளை சீர்படுத்தும் மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, வசனத்தை உண்டாகும்படி நாங்கள் பக்தியும் நீதியும் தெளிந்தவர்களாய் நடந்தவரே, இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவர் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசன மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவரும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாகும். இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமாய் நடக்கும். அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவியையும் அருளச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம். ஆமென். பரமண்டலத்திற்கு பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலை செய்யப் போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுமாய் குற்றம் செய்யாமல் போல எங்கள் குற்றங்களை எனக்கு மன்னியும். எங்களை சோதனையாமல் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும். ஆமென். சபையார் அமரவும். முதலாம் திருமறை பகுதி வாசிக்கப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம்
வசனங்கள் 1 முதல் 8 முடிய வாசிக்க கேட்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் அஞ்சும் அசுசப்பட்டதாயும் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விவகாரக்காரரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதே. 2ஆம் திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். படிக்க வேண்டிய திருமறை பகுதி யோபல் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. யோவான் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு அவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறு 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் திருப்பத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தெழுந்தார். பரமேற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உருளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விழுத்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவுள். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமேற்கேள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ஆட்சி வருவதாக. உம்முடைய சித்தம் வானத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று எல்லாய் குற்ற செயலாக்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சொல்லாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பையும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவனே இல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வர் ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரையும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். சமாதானத்திற்காக ஜெபிப்போம். சமாதானத்திற்காக அருணரும் ஏக தேவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற அடியாராகி நாங்கள் எவ்வித விரோதிகளின் வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருகள் செய்கிற எல்லா பிரயாத்திலும் நின்று எங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையால் எங்களை காப்பாற்றினோ. ஆமென். சர்வ வல்லமையில் நிறுத்திய கடவுளே, இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு விடப்படாமலும் எவ்வித மாசும் அகப்படாமலும் உம்முடைய பார்வைக்கு நீதியாயிருக்கிறதே எப்பொழுது செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகினாலே நடத்தெல்ல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து நாம் அமருவோம். இந்த நாளிலும் திருச்சபைக்கான அறிவிப்புகள். கடவுளுடைய அருளினாலே நாம் இந்நாள்களிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வருகின்றார். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இன்றைய கொரோனா வைரஸ் பாதிப்பினாலே அநேகர் கஷ்டப்பட்டு வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் வீடுகளிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடி கூடிய விரைவிலே இந்த வியாதி, தொற்று வியாதி நீங்க பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்று நாம் விசுவாசிப்போம். ஆகவே தொடர்ந்து நீங்கள் இல்லத்தில் இருந்து ஜெபிக்கவும், குறிப்பாக பல நிலைகளிலே இந்த வியாதி நீங்க பெற உழைத்து கொண்டிருக்கிற மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள், செவிலியர்கள், அரசு துறை அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், முதல்வர், பிரதமர் மற்றும் பல நிலைகளில் உதவி செய்து கொண்டிருக்கிற தன்னார்வ தொண்டர்கள், தொண்டு நிறுவனங்கள், இவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். குறிப்பாக கடந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபையின் வாயிலாகவும் அநேகருக்கு நாம் உதவி செய்ய கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நீங்களும் உங்களால் இயன்ற உதவிகளை உங்கள் அயலகத்தார்களுக்கு செய்யவும், அதே நேரத்தில் திருச்சபையிலிருந்து நாம் கேட்கிற பொழுது உங்களுடைய உதவிகளை கொடுக்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவனுமாகவே இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகின்ற உங்களை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த புதிய ஆண்டு உங்களுடைய வாழ்விலே
ஆசீர்வாதம் அமைய கடவுள் தாமே கிருபை செய்வாராக. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. அவனமாகவே நம்முடைய பேராயம் முழுவதும் பல்வேறு நிலையில் நம்முடைய கிராமப்புறத்தில் இருக்கின்ற நம்முடைய விசுவாசிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேலை இல்லாத காரணத்தினாலே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பேராயத்தின் மூலமாக அவர்களுக்கு உதவிகள் இப்பொழுது செய்யப்பட்டு வருகின்றது. ஆகவே நாமும் அந்த பெண் மக்களுக்காக அவருடைய வாழ்வின் ஈடேற்றத்திற்காக நாம் ஜெபிக்கவும் கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஜெப நிலையிலே இருக்கும்படியாகவும் அரசு உடைய வழிகாட்டுதலை பின்பற்றியாகவும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுதும் நாம் பாமாலையிலே 283வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலை 283வது பாடல். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக ஆண்டுடைய பேரொழினாலே நாம் ஆண்டுடைய சமத்திலே கூறி வருகின்ற இத்தருணத்தில் நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக வாசிக்க திருமறையின் அடிப்படையிலே கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு என்ற சிந்தனையின் அடிப்படையிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இயேசு கிறிஸ்துவின் விருந்திற்கு அழைப்பு பெறுதல் என்பதை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக தம் சீடர்களுக்கு காட்சியளித்தான்.
அவர்கள் பயத்தை போக்கினார், அவிசுவாசத்தை நீக்கினார். அவர்கள் தன் சீடர்களாய் பின்தொடரும்படியாக அவர்களை ஆற்றல் படுத்தினார். ஆகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பல்வேறு தருணங்களிலே தன் சீடர்களுக்கு அவர் தன்னை காட்சியளித்து அவர்கள் தொடர்ந்து விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாய் அவர்களுக்கு உதவி செய்தார். அந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக சீடர்களுக்கு காட்சியளித்து அவர்களுக்கு விருந்து உபசரித்ததை நாம் கேட்டோம். இந்த விருந்தோம்பல் என்கிற பொழுது அது ஒரு அன்பின் செயல்பாடு, உறவின் வெளிப்பாடு, ஐக்கியத்திற்கான ஒரு ஆற்றல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக நம்மை உறவுக்கு நேராக வழிநடத்துவதாக, அன்பை வெளிப்படுத்துவதாக இயேசுவின் விருந்தோம்பல் இருந்தது என்பதை நாம் கேட்டோம். குறிப்பாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அறிவுரைகள், போதனைகள் என்று சொன்னால், நீங்கள் எப்பொழுதும் அந்நியரை உபசரிக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் ஒரு காலத்திலே எகிப்தில் அந்நியர்களாக இருந்தீர்கள், பல தேவைகளோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள். ஆகவே நீங்கள் அந்நியர்களை உபசரிக்கின்ற பொழுதெல்லாம் கடந்த காலத்திலே நீங்கள் சந்தித்த கஷ்டங்களை உணர்ந்து கொள்ளும் வகையிலே உங்களை அந்நியர்களை நீங்கள் கனம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பொருளை உபாகமம் 26ஆம் அதிகாரத்திலே அறுவடை நாளிலே அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற அறிவுரை என்று சொன்னால், உங்களிடத்தில் இருக்கின்ற பரிசுத்தமானவற்றை எடுத்து ஏழைகள், கைம்பெண்கள், அனாதைகள், அந்நியர்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு செய்வதுதான் உண்மையான பணி, உண்மையான உதவி என்பதை அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு உணர்த்தினார். அது மாத்திரமல்ல, நாம் திருமறையிலே அநேக இடங்களிலே வாசிக்கிறோம், உபசரிக்கின்ற பண்பு இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அதிகமாக இருந்தது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே ரெபெக்காள் அங்கே வழி நடத்தப்படுகின்றார். குறிப்பாக ஈசாக்குக்கு பெண் கேடுபடியாக வந்த அந்த வேலையாட்களுடைய தேவையை சந்திக்கிறார். தண்ணீர் தருகின்றால், அந்த ஒட்டகங்களுக்கும் வேண்டிய தண்ணீரை கொடுக்கின்றால், வீட்டிற்கு அழைத்து சென்று அவரை உபசரிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே முகம் தெரியாதவர்கள், முன்பின் தெரியாதவர்கள் இவர்களை உபசரிப்பது என்பது இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இருந்த ஒரு முக்கியமான பண்பு. நமக்கு அனைவரும் தெரிந்தவர்களுமாக சாரிபாத் கைம்பெண் அவர்கள் தீர்க்கதரிசியின் தேவையை சந்திக்கின்றார். தாங்கள் வாழ்வதற்கு கூட ஒரு ஆற்றல் இல்லாத, நிர்வாகம் இல்லாத சூழ்நிலைகளே அந்த தீர்க்கனுடைய பசியை தீர்ப்பதற்கு அங்கே முற்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல வாசிக்கிறோம். இன்றைக்கான திருமறை பகுதியிலே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் அங்கே தன்னை தேடி வந்த மூவரை அவர் பார்த்த உடனே அவர் செய்கிற காரியம் அங்கே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் அங்கே அவர்களை அதிகமாக உபசரிக்கின்றார். உங்களை நீங்கள் அந்த பகுதிகளை வாசித்து பார்க்கின்ற பொழுது 7ஆம் வசனத்தை வாசிங்கள். எட்டாம் வசனம், அங்கே வாசிக்கிறோம்,
முன்பின் தெரியாத ஒரு மூவர்கள் அங்கே வருகின்றார்கள். அவர்களுடைய தேவையை அறிந்த ஆபிரகாம் அங்கே இறங்கி சென்று அவளை உபசரிக்கின்றார். நல்ல உணவை தருகின்றார். ஒருவேளை வாசிக்கிறோம், வெண்ணெய் பால் சமைத்த உணவு என்று சொல்லி அவர்களை உபசரிக்கின்றார். ஆனால் அப்படி உபசரிப்பதினாலே ஆபிரகாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார். அது என்ன ஆசீர்வாதம்? வயதான நிலையில நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பீர்கள் என்று சொல்லி அங்கே வந்த கடவுளின் தூதர்கள் அவளுக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றார். அதை தான் நாம் எபிரேயர் இன்றைக்கான வேத பகுதியிலே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அந்நியர்களை உபசரிக்க மறவாதிருங்கள். 2ஆம் வசனம் வாசிங்க. அந்நியர் அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்ததும் உண்டு என்று சொல்கின்றார். ஆகவே உபசரிப்பது, ஒரு அந்நியர்களை உபசரிப்பது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை திருமறையிலே அதிக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஒரு இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே பயணித்த பொழுது அநேகர் அவருக்கு விருந்து கொடுத்தார்கள். குறிப்பாக மார்த்தாள் மரியாதை நாம் யோசிக்கிற பொழுது எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவளுக்கு தங்குகிறாரோ அவளுக்கு உணவளித்தார்கள். இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, அவரோடு செல்கின்ற சீடர்களுக்கும் அவர்கள் உணவு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார்கள். பேதுரு கொர்நேலியு வீட்டில் அங்கே உணவு இருந்துகின்றார். பவுல் அப்போஸ்தலனும் அவருடைய பயணத்திலே அநேக இடங்களில் சென்று அவர் மக்களால் விருந்து கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். உணவு அருந்துகின்றார். ஏன் சொல்லுங்க, உபசரிப்பது, குறிப்பாக அந்நியர்களை, இதுபோல ஆண்டவருடைய செய்தியை சுமந்து வருகிறவர்களை உபசரிப்பது என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான அழைப்பு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவும் தன் போதனைகளை மற்றவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள், பசியாயிருக்கிறவர்களுக்கு நீங்கள் பசியை போக்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்வதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே விருந்தோம்பல் என்பது இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இருந்த ஒரு அடிப்படையான ஒரு பண்பு. ஒரு குறிப்பாக இந்திய தேசத்தில் கூட ஒரு நம்முடைய நாட்டை பற்றி சொல்கிற பொழுது கூட வந்தாரை வாழ வைக்கின்ற ஒரு நாடு. யாரெல்லாம் வருகிறார்களோ அவளுக்கு வாழ்வதற்கின்ற ஒரு பண்பு நம்மிடத்தில் இருந்தது. கிராமப்புறங்களிலே ஒரு காலத்தில் ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் மக்கள் அவர்களாகவே உபசரித்தார்கள். நீங்கள் முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு 4-5 பேராவது அங்கே இருப்பார்கள். அவர்கள் எங்கிருந்து வந்தோன்னு தெரியாது. ஆனால் அந்த கிராமத்து மக்கள் அவளை ஏற்று அவளுக்கு வேண்டிய உணவுகளை தருவார்கள். ஆகவே இந்த உபசரிப்பது என்பது கடவுள் அவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பண்பு. அந்த பண்பிலே நாம் வளர வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் போதனையில விருந்தோம்பலை பற்றி மாத்திரமல்ல, யாரை நீங்கள் விருந்திற்கு அழைக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் விருந்தோம்பலை பற்றி அதிகமாக குறிப்பிடுகின்றார். யாரை நீங்கள் விருந்திற்கு அழைக்க வேண்டும், விருந்திற்கு நீங்கள் போகிற பொழுது எப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அந்த 14ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற பொழுது அநேக உண்மைகளை ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகின்றார். 7ஆம் வசனத்தில் விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடத்தை தேர்ந்து கொள்வதை நோக்கி இயேசு அவர்களை கூறியது, ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். இல்லை, எப்படி நீங்கள் விருந்துக்கு போகிற பொழுது நீங்கள் போய் முதன்மையான இடத்தை பெற்று நீங்கள் போய் உட்காந்துக்காதீங்க. உங்களை அழைத்தவர்கள் உங்களை விட மேலானவர் யாராவது வந்தால் உங்களை அங்கிருந்து எழுப்பிவிடுவார்கள். ஆகவே நீங்கள் கடைசியில் அமர்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முதன்மையாக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் சொல்கின்றார். ஆகவே விருந்தில் பங்கேற்கிற பொழுது எப்படி நீங்கள் பங்கேற்க வேண்டும், அது மாத்திரமல்ல யாரை நீங்கள் விருந்திற்கு அழைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த விருந்தோம்பலை பற்றி
சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அங்கு மிக தெளிவாக சொல்லுகின்றார். உங்கள் விருந்துக்கு 12ஆம் வசனத்தை வாசிங்கள். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவரை நோக்கி, நீ பகல் விருந்தாவது இரவு விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரியாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலாளர்களாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். ரைட். அங்கே ஆண்டவர் மிக அழுத்தமாக சொல்கின்றார். நீங்கள் விருந்திற்கு அழைக்கின்ற பொழுது உங்களுடைய நண்பர்களை, உங்களுடைய உறவினர்களை, வசதி படைத்தவர்களை நீங்கள் விருந்திற்கு அழைக்க வேண்டாம். அப்படி அழைத்தால் அவர்கள் உங்களை அழைப்பார்கள். அதற்கேற்ற கைமாறை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஆனால் மாறாக ஆண்டவர் சொல்கின்றார். தயவுசெய்து 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. ரைட். மாறாக நீர் விருந்து அளிக்கும் பொழுது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கின்றார். நம்முடைய விருந்து எப்படிப்பட்டவர்களுக்காக இருக்க வேண்டும்? நீங்கள் உங்களுடைய உணவை அல்லது உங்களுடைய விருந்திலே யாரை நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். அங்கே இயலாதவர்கள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், பார்வையற்றவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், இவர்களை நீங்கள் மையப்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் அதற்கேற்ற கைமாறை உங்களுக்கு தருவார். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய விருந்தோம்பலை பற்றி நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய விருந்துகளிலே யாரை முதன்மைப்படுத்துகின்றோம்? யாரை நாம் மகிழ்விக்க விரும்புகிறோம்? நாம் பெரிய தலைவர்களையோ நண்பர்களையோ ஐஸ்வர்யவான்களுக்கோ நாம் முதன்மையிடம் கொடுக்கிறோமா? அல்லது ஏழைகளின் பக்கமாக நாம் நிற்கிறோமா? நாம் இயலாதவர்களுக்கு உணவை பகிர்ந்து கொடுக்கிறோமா? அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். சில நேரங்களில் நான் ஒரு திருமணத்திற்கு போகின்ற பொழுது ஒருத்தர் சொன்னார், பேண்ட் போட்டவங்களாம் விட்டுருங்க, லுங்கி கட்டுறவங்களாம் முதல்ல சாப்பாடு கொடுங்க, ஏன்னா அவங்க தான் ஏழைகள் என்று சொல்லி அப்படி செய்கிறவர்கள் உண்டு. சில திருமணத்தில் நான் பார்த்திருக்கிற நம்முடைய திருச்சபை மக்களை கூட அவருடைய திருமணத்தில் முதல் பந்தியில் ஆதரவற்றிருக்கிற இந்த ஹாஸ்டல் பிள்ளைகளை கொண்டு வந்து அவங்கள தான் முதல்ல உட்கார வைப்பாங்க. அவங்க சாப்பிட்ட பிறகுதான் மற்றவர்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்கின்ற திருச்சபை மக்களையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நம்முடைய பந்தி எப்படிப்பட்டவர்களாய் அது அழகுபடுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், திருப்பி செய்ய முடியாதவர்கள், திருப்பி நமக்கு உதவி செய்ய முடியாதவர்கள் தான் நம்முடைய விருந்து அவளுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு குறிப்பிட்டார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து கூட கானாவூர் திருமணத்தில் அவர் எப்பொழுது அற்புதத்தை செய்கிறார் என்று சொன்னால், கடைசியிலே வந்தவர்களுக்கு, கடைசியில் யார் வருவாங்க? இயலாதவர்கள், தள்ளப்பட்டவர்கள், உணவுக்காக வெளியே நின்று கொண்டிருக்கிறவர்கள், இவர்களுக்குத்தான் ஆண்டவரின் விருந்து ஒரு ருசி உள்ள விருந்தாக அங்கே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய விருந்துகளும் அப்படியாய் அமைய வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே உணர்த்துகின்றார். குறிப்பாக இன்றைய இயேசுவின் விருந்தை பற்றி நாம் தியானிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களை அழைத்து அவர்களை தகுதிப்படுத்தினார். அவர்கள் மீண்டுமாக தன்னுடைய பணிக்கு திரும்பி செல்கின்றார்கள். குறிப்பாக நாம் வாசி கேட்ட யோவான் நற்செய்திகள் 21ஆம் அதிகாரத்தில் அவர்கள் சீடர்கள், குறிப்பாக பேதுருவும் அவரோடு இருந்த மற்ற சீடர்கள் 7 சீடர்கள் அங்கே குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் மீண்டும் தன் பழைய நிலைமைக்கு சென்று விட்டார்கள். அழைப்பை மறந்த சீடர்கள், forgetting their calling. disciples, ஆண்டவருடைய சீடர்கள் தாங்கள் அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து போனார்கள். இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைத்த பொழுது அவர் சொன்னார், நீங்கள் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஆகவே தான் அந்த இடத்தில் நமக்கு தெரியும், அப்பொழுது படகில் இருந்தவர்கள் படகையும் வலைகளையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் இயேசுவின் மரணத்துக்கு பின்பாக அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக மாறிப்போனார்கள். ஆண்டவர் நாளை குறித்ததான கவலை அவருக்கு அதிகமாய் வந்துவிட்டது. அப்பொழுது அவங்க செய்த காரியம் என்ன?
அவர்கள் தன்னோடு இருந்த இயேசுவை மறந்து போனார்கள். உலக கவலைகள் அவர்களை அதிகமாய் ஆட்கொண்டது. உலக தேவைகளினால் அவர்கள் அழுத்தப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் மீண்டும் தங்களுடைய செய்து வந்த பழைய நிலைமைக்கு திரும்பி சென்று விட்டார்கள். அவிசுவாசம், தேவைகள் சந்திக்கப்படாத சூழல், குறைவுகள், இப்படிப்பட்ட சூழலிலே அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படுகிறது. நாம் பின்வாங்கி போகிறவர்களாய், ஆண்டவரை மறந்தவர்களாக நாம் மாறுகிறவர்களாய் இருக்கின்றோம். அங்கே வாசிக்கிறோம், அங்கே பேதுரு சொல்கின்றான், சீமோன் பேதுரு அவர்களை நோக்கி, நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள் நாங்களும் மோடு வருகிறோம். பேதுரு அங்கே அவர்கள் மீண்டும் தன் பணிக்கு செல்கிற மற்றவர்களையும் அழைத்து செல்கின்றார். மற்றவர்களும் நம்பிக்கையற்றவர்களாக பேதுருவை பின்தொடர்ந்து அங்கே மீன் பிடிக்க சென்று விடுகிறார்கள். இரவெல்லாம் மீன் பிடிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. தங்களுடைய பலத்தை நம்பி, தங்களுடைய திறமைகளை நம்பி, ஆண்டவரை மறந்து நாம் நம்முடைய தேவையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் ஒன்றும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அநேக நேரங்களில் நம்முடைய அழைப்பை மறந்து போகின்றோம், நம்முடைய பலனை சார்ந்திருக்கிறோம். அப்பொழுது நமக்கு தோல்விகளும் நம்முடைய வாழ்விலே கஷ்டங்களையும் தான் நாம் சந்திக்கிறவர்களாக இருப்போம். ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்றதை நாம் மறந்து போனவர்களாக இல்லாமல், சோர்வுற்றவர்களாக இல்லாமல், ஆண்டவரை பற்றி கொண்டவர்களாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். அவன் இப்படி சோர்வுற்று பலவீனத்தோடு இருக்கின்ற தன்னுடைய சீடர்களை இயேசு கிறிஸ்து தேடி வருகிறவர்களாக இருக்கிறார். அவர்களை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களை ஆற்றல் படுத்துகிறார். அவருடைய பலவீனத்தை, அவருடைய சோர்வை நீக்குகிறவராக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கின்றார். எம்பவரிங் கிரைஸ்ட், ஆண்டவர் அவர்களை ஆற்றல் படுத்துகிறார். அவர்களை நாம் வாசிக்கின்ற அந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து விடியற் காலையிலே அங்கே சென்றார். அவளை பார்த்து கூப்பிடுகிறார். தன்னை மறந்த, தன்னை விட்டு விலகி போன, தன்னுடைய அழைப்பை மறந்து போயிருக்கிற சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், பிள்ளைகளே என்று அழைக்கின்றார். மை சைல்ட், சில்ட்ரன். ஆண்டவர் அங்கே தன்னுடைய பிள்ளைகளாக அவர்களை ஏற்கின்றார். அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், நாம் குறைவுள்ளவர்களாக, பாவிகளாக, அவிசுவாசிகளாக, இந்த உலகத்தாலே நாம் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம், பயத்திலே இருக்கிறோம், தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது என்று நாம் கலங்குகிற வேளையிலே இயேசு கிறிஸ்து நம்மை பிள்ளைகளாக ஏற்கிறார், அழைக்கிறார். அப்படின்னு சொன்னால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ, உணவற்று இருக்கிறார்களோ, சோர்வுற்று இருக்கிறார்களோ, தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறார்களோ, அவர்களை இயேசு கிறிஸ்து தன் பிள்ளைகளாக இருக்கிறார். அப்போ நம்ம உணர்வுகள் ஏன்னா அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் நாம் பணியாற்றுகிற, ஊழியம் செய்கிற அல்லது அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதில் அவர்களை பிள்ளைகளாக அழைத்து ஆண்டவர் அங்கே கேட்கிறார், மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு இல்லை என்று ஆகு. அவர்கள் தன்னுடைய இயலாமையை அங்கே சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து, உங்கள் வலையை வலது பக்கத்தில் வலையை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினான். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உதவி செய்கிறார். அவர்களை நமக்கு தெரியும், அவர்கள் மீனவர்கள், கடலை பற்றி அதிகம் அறிந்தவர்கள், எங்கு மீன் இருக்கும் என்பதை அதிகமாக அறிந்த ஞானம் உண்டு. ஆனாலும் எல்லாம் இப்பொழுது வீணாக காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேட்டு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அப்படி கீழ்ப்படிந்த பொழுது அங்கே பார்க்கிறோம், அவர்களுக்கு மிகுதியான மீன்கள் கிடைத்தது, வலையை இழுக்க முடியவில்லை. நம்முடைய வாழ்விலே கூட எப்பொழுதெல்லாம் ஆசீர்வாதத்தை, நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். அப்போ இந்த கீழ்ப்படிதல், ஒருவேளை நீங்கள் நமக்கு இந்த காணாவூர் திருமணத்தில் அந்த வேலைக்காரர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை கண்டார்கள். இங்கே கூட சீடர்கள் தங்களுடைய ஞானத்தை குறித்தோ தங்களுடைய அனுபவத்தை குறித்தோ அங்கே பேசாதபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனடியாக அவர்கள் கீழ்ப்பட்ட பொழுது
அநேக மீன்கள் அவருடைய வலையிலே கிடைத்தது. இன்றைக்கு நாமும் கூட பல நிலைகளிலே சோர்வுற்றிருக்கிற நிலைமையிலே நம்மை தேற்றக்கூடியது ஒன்றுதான், அது ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் தியானிக்க, ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாம் தொடப்படுகிற பொழுது மாத்திரமே கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அங்கே வாசிக்கிறோம், அங்கே அநேக மீன்களை கண்டது. அப்பொழுது ஆண்டவருடைய அன்பான சீடர் 7ஆம் வசனத்திலே, ஆதலால் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷர் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, நான் வஸ்திரமில்லாதவனாக இருக்கிறபடியினால் நான் கட்டையை கட்டிக் கொண்டு கடலிலே குதித்தான். அங்கே அன்பாயிருந்த சீடன் யோவான் அங்கே இருக்கிறவர் கர்த்தர் என்று சொன்னார், இயேசு என்று அவரிடத்திலே சொன்னார். அங்கே நிற்பவர் ஆண்டவர் தான். இப்பொழுது அவங்க கண்கள் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் தான் இதை செய்தார் என்று அவர் உணர்ந்து கொள்கின்றார்கள். அப்பொழுது பேதுரு தம்முடைய தவற்றை, தம்முடைய பலவீனத்தை, திரும்பி ஆண்டவரை விட்டு வெளிவிலகி போனதை, ஆண்டவரை மறுத்ததை எல்லாம் உணர்ந்து ஆண்டவரை சந்திக்க பயந்து அவர் கடலிலே உதிக்கின்றார். தன்னுடைய தவற்றை உணர்ந்து கொள்கின்றார். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த நிலைமையிலே தான் அங்கே ஆண்டவர் அவளை ஆற்றல் படுத்தி அங்கே வாசிக்கிறோம் 153 பெரிய மீன்கள் கிடைத்தது. ஒரு சில வல்லுநர்கள் சொல்கின்றார்கள், பல மீன் வகைகள் பொருளை ஆண்டவர் அவளுக்கு கொடுக்க போகின்ற பணி உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைவரையும் நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் இந்த எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விளக்கமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆக இங்கே இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உடனே அவர்கள் ஆற்றல் படுகிறார்கள், அவருடைய குறைவுகள் நீங்கப்படுகிறது. இதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அவளோடு கூட இருந்த அந்த அற்புதத்தையும் இப்பொழுது கண்டுகொள்கின்றார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் அங்கே நிற்கிறார் என்கின்ற அந்த விசுவாசம் அவர்களே பெறுகிறது. இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பற்றிக் கொள்வோம். அவர் நம்மை ஆற்றல் படுத்துகிறவர். நம்முடைய சோர்வுகளில், குறிப்பாக இன்றைக்கு கொரோனா வைரஸினால நாம் அநேக நேரங்களில் கலங்கி திகைத்து கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படி பெருகி கொண்டே போகிறது? அமெரிக்க தேசத்தில், இத்தாலி தேசத்தில், பிரான்ஸில், ஜெர்மனியில், நம்ம நாட்டில் அநேகர் இப்படி மரித்து போகிறார்களே. ஆண்டவரே, இதற்கு தீர்வுதான் என்ன என்று நாம் யோசிக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறதாய், நிச்சயமாக இதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று, நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பான் என்ற உணர்வை மாத்திரம் நாம் விட்டுவிட வேண்டாம். அப்படிப்பட்ட மக்களை நாம் நினைவு கூறுவோம். துன்பத்திலேயும் துக்கத்திலேயும் இருக்கிற மக்களோடு ஆண்டவர் இருக்கிறார். அவளை ஆற்றல் படுத்துவார், அவருடைய கண்ணீரை துடைப்பார் என்ற அந்த விசுவாசத்தை நாம் அவளுக்கு கொடுக்கிறவர்களாக, நம் ஜெபத்தின் மூலமாய் அவளை தாங்குகிறவர்களாக இருக்கும் கடவுள் நம்மை அழைக்கின்றார். அங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு விருந்தளிக்கின்றார். தன்னை விட்டு போய்விட்டவர்கள், ஆண்டவருடைய அழைப்பை மறந்த அவர்களுக்கு ஆண்டவர் விருந்தளிக்கின்றார். பிள்ளைகளாக அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார். அங்கே வாசிக்கிற பொழுது அங்கே 11 படகை விட்டு இறங்கியுடன் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கே அப்பமும் இருந்தது. இயேசு கிறிஸ்து விருந்து அவளுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, உணவற்றிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற தன் சீடர்களுக்கு, பிள்ளைகளுக்கு அவர் உணவை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இல்லாத சூழ்நிலைகளே நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அங்கே கரியை மூட்டி அங்கே மீன் வைக்கப்பட்டிருக்கிறது, அப்பமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார், நீங்கள் பிடித்த சில மீனை எங்கே கொண்டு வாருங்கள் கொண்டுவிட்டு ஆண்டவர் சொல்கின்றார், இயேசு 12ஆம் வருஷத்தில் இயேசு அவரிடம் உணவருந்த வாருங்கள் என்றார். வாருங்கள் என்று ஆண்டவர்கள் அழைக்கின்றார். தன்னை மறந்த தன்னுடைய சீடர்களை, தன்னை விட்டு வெளிவிலகி போன சீடர்களை ஆண்டவர் விருந்திலே அழைக்கின்றார். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் இயேசுதான் அவர் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். பஸ்கா பண்டிகையிலே அப்பத்தையும் திராட்சரசத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து, அவர்களுக்கு ஒரு புதிய தன்னையே உணவாக கொடுத்த ஆண்டவர் இப்பொழுது
அவருக்கு உணவு கொடுக்கின்ற கடவுளாக, ஆண்டவராக அங்கே இருக்கிறார், விருந்தளிக்கின்றார். அந்த விருந்திலே பங்கேற்பது நிமித்தமாய் இவர்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் என்னன்னு சொன்னால், மீண்டும் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள், மீண்டும் தங்களை ஆண்டவருடைய திருப்பணிக்கு அர்ப்பணிக்கிறார்கள் என்பதை பின்வருகின்ற நிகழ்வுகளிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் ஆண்டவருடைய விருந்திலே பங்கேற்கிற பொழுதெல்லாம், திருவிருந்திலே பங்கேற்கிற பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளவும், ஆண்டவருடைய விருந்திலே நாம் எப்பொழுதும் இணைத்திருக்கிறவர்களாக, விலகி போகிறவர்களாக இல்லை, மறந்து போகிறவர்களாக இல்லை. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை அழைக்கின்றார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கின்றார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம். அவரே நமக்கு ஆற்றலாக இருக்கின்றார். ஆண்டவருடைய அழைப்பிலே நாம் உறுதியாக நிலைத்திருப்போம். ஆண்டவர் என்றைக்காக நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்பை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய சோர்வுகளிலே நம்மை பலப்படுத்துகிறவர்கள், அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தை பெற்றுக்கொள்வோம். நமக்கு எப்பொழுதுமே அவர் நம் தேவையை சந்திக்கிறவராக, ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு எப்படி அப்பத்தையும் மீனையும் அவளுக்கு ஆயத்தப்படுத்தி அவளோடு கூட உணவருந்த விரும்பினாரோ, அதே போல் நம்முடைய ஒவ்வொருடைய உணவிலேயும் ஆண்டவர் கலந்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு விருந்திலேயும் ஆண்டவரின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற எளியவர்கள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், இவர்களை நாம் இணைத்துக் கொள்கின்ற மனநிலை இந்த நாட்களிலே மிக மிக அவசியம். ஆக அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்நோக்கி இருக்கின்றார். ஆண்டவர் எப்படி தன்னை வழிவிலகி போன, மறந்து போன, மறுதளித்து அவர்களை தன் பந்தியில இணைத்து கொண்டாரோ, அதே போல நாம் பகைமை உணர்வுகள் எல்லாவற்றையும் விட்டு ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுகிறோமே, ஐக்கியமாய் உணவு அருந்துகிறோமே, ஐக்கியத்திலே நிலைத்திருக்கிறோமே, அதுதான் கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அப்படிப்பட்ட உறவை கட்டுகிறவர்களாய், அன்பை வளர்க்கிறவர்களாய், ஐக்கியத்திலே பெறுகிறவர்களாக இருக்க திரையே கடவுள் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். மீண்டுமாக நாம் கீர்த்தனையில 224வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 224, தாசரே தாரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடல். தாசரே
தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, எங்கள் பேராயர் மேலும் ஆயர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்க எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபை உள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யதருள் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஆமென். இத்தருணத்தில் ஒருமுறைப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளச் செய்வேன் என்று வாக்குரைத்தவரே, சிறப்பாக இப்பொழுதும் எங்களை நாட்டிற்காகவும் தமிழகத்திற்காகவும் உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரை கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். வியாதியின் மத்தியில் இருக்கின்ற பிள்ளைகள் விரைவில் சுகம் பெற உதவி செய்யும். அவர்களுக்காக பணியாற்றுகிற ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தினால் ஆசீர்வதித்து அவர்களும் பாதிப்புக்குள்ளாகாதபடி நீதி காத்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் இன்று ஆண்டவரே, இன்றைக்கு வேலை இல்லாமல் ஆண்டவரே கையிலே காசு இல்லாமல் உணவுக்காக கஷ்டப்படுகிற மக்கள், இன்றைக்கு எத்தனை பேர் வறுமையிலே கஷ்டப்படுவதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். குறிப்பாக குழந்தைகள் உணவுக்கு கஷ்டப்படுவதை நாங்கள் செய்தித்தாளில் வாசிக்கிறோம், பார்க்கிறோம். எங்களுக்கு சரியான உணவில்லை, மருத்துவம் பார்ப்பதற்கு பணம் இல்லை, நாங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாங்கள் சிந்தித்த நம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் இப்படிப்பட்ட ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், பசியில் இருக்கிறவர்கள், இவர்களுக்கு நீங்கள் விருந்து வம்புங்கள், அவருடைய தேவையை நீங்கள் சந்தேகங்கள் என்று சொல்லி எங்களை அழைக்கிறீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொள்கின்றோம். எங்களை மாத்திரமல்ல ஆண்டவரே, இப்படிப்பட்ட மக்களுக்கு நாங்கள் செய்கிற உதவி நிமித்தமாய் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துவதாக இருக்கிறோம் என்கின்ற உண்மையை இந்த நாட்களில் எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்ணுகின்ற விருந்திலே அல்லது எங்களுடைய வாழ்விலே அப்படிப்பட்ட மக்களை எப்பொழுது நாங்கள் மையப்படுத்தி வாழ நீ எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அரசாங்கம் மாத்திரமல்ல, நாங்களும் எங்களால் என்ற உதவிகளை செய்யும்படியாய் எங்களை தூண்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீரே ஆற்றல், ஆதரவு என்பதை நாங்கள் உணர்ந்து எங்கள் செயல்களின் மூலமாக இதை செயல்படுத்தி நீ கிருபை பாராட்ட நான் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எதிராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய எங்களுடைய அன்பும் தூய அவருடைய வேடத்திலும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் சிறப்பாக இந்நாட்களிலே கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளோடும், அதே நேரத்தில் வறுமை நிமித்தமாக உணவுக்காகவும் பல்வேறு தேவையில் சந்திக்கப்படாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்திலேயும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நாம் இறுதியாக பாமாலையிலே 367வது பாடலை பாடுவோம். பாமாலை 367. ஆண்டவா பிரசன்னமாகி
தாங்கி ஜீவனோதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீது ஆசீர்வாதம் முற்றிடும் அருள் போரி எங்கள் பேரில் ஒரு சர்ஷிக்க பண்ணுவீர் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் முற்றுவீர் தேவரீரின் பாதத்தண்டை அவளோடே கூடினோம் உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பினாரி கண்டினோ அருள் போரி எங்கள் பேரில் ஒரு சர்ஷிக்க பண்ணுவீர் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் முற்றுவீர் ஆண்டவாமை பக்த செய்யும் கேட்டுக்கோடை கேட்கிறீர் அன்பின் சுவாலை எங்கள் நெஞ்சில் இன்று மூட்டி நிற்கிறீர் அருள் போரி எங்கள் பேரில் ஒரு சர்ஷிக்க பண்ணுவீர் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் முற்றுவீர் தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியும் பெந்தெகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும் அருள் போரி எங்கள் பேரில் ஒரு சர்ஷிக்க பண்ணு